நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்ல, வாழ்க்கையில நீங்க பரிகாரம் பண்றத பலிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும், நாம தகுதியோட இருக்கணும். சில பேரை பார்த்தா என்கிட்ட நிறைய பேர் அழுவாங்கங்க, எங்க பங்காளி குடும்பம் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி அவங்க நல்லா இருக்காங்க, என் கூட பார்ட்னரா இருந்தான் என்னை ஏமாத்திட்டான் அவன் நல்லா இருக்கான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். யாரும் யாரையும் ஏமாத்திட்டு நல்லாவே இருக்க முடியாதுன்றதான் இத்தனை வருஷனோட வாழ்க்கையில நான் பார்த்தது. உண்மையா சொல்றேன். இதே பார்ட்னர் ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் வந்து அழுதார். இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்ப நாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் இருந்தோம். ஏமாத்திட்டாரு, பார்ட்னர் ஏமாத்திட்டாரு. ஒரு 25 லட்சம், 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய பணம். அவன் நல்லா இருக்கான், ஏமாத்தினவே நல்லா இருக்கான், இந்த உலகத்துல சாமியே இல்லைன்னாரு. அதை சொல்லக்கூடாது நம்ம. இங்க பாருங்க, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஏமாத்தினார்ல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க.